ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின்படி என்னென்ன விதமான பலன்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் கூடியவரோட உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சந்திரன், சுகஸ்தானத்தில் சனி, ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் வலம் வருது. எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்டாமல் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை மற்றும் தீமை பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது வீடு, மனை, வாகனம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் எதிர்பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். காரிய தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறையாக இருக்கும். ஆனாலுமே மனம் மகிழும்படியான எல்லா விஷயங்களுமே நடக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் அதிகமாக வேகத்தை காட்டுவீங்க. கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த சுணக்க நிலைகள் அப்படிங்கிறது மாறப்போகுது. பணவரத்து அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த ஒரு இடையூறுமே இருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறப்போகுது. ஆனாலுமே அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே எதிர்பார்த்த மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கள் போகுதுங்க. பிள்ளைகளை பற்றி கவலை உண்டாகும். நிதானமாக செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும். பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பாங்க. கொடுக்கல் வாங்குதலில் கவனமாக இருங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியங்க. கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதுமையான சில படைப்புகள் வெளியிட்டு அவரின் கவனத்தை ஈர்ப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் என்பதை பற்றி கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கள் போகுது. பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடுங்க. மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இழுபறையாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும். மனதில் உற்சாகம் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் குறைய போகுது. தேவையான உதவி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். முன்னேற தேவையான உதவிகளும் கிடைக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டுக்கு பதில் விமர்சனம் தான் கிடைக்கும். திடீர் கோபம் ஏற்படும். வீண் செலவுகள் இருக்கும். பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்து வர கந்தனுடைய அருளால் கண்ட பிணி நீங்குங்க. குடும்ப கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய், வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஆரம்பத்தில் நிலுவையில் உள்ள வேலைகள் முடிக்க முடியும். அரசு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க. தொழிலை விரிவுபடுத்த முடியும். ஒவ்வொரு முக்கிய வேலைகளையும் முடிப்பதிலும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும்.
விளையாட்டு போட்டித் தேர்வுகளில் எழுதும் மாணவர்கள் வெற்றியை பெறுவாங்க. மாதத்தின் 2வது வாரத்துக்கு பிறகு உங்கள் வேலைகள் முடிப்பதில் சில தடைகளை சந்திப்பீங்க. இன்னும் சிலருக்கு நிதி சார்ந்த இழப்பு ஏற்படக்கூடும். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மாதத்தின் நடுப்பகுதி வணிகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்ற துறையினருக்கு நல்ல காலமாக இருக்க போகுது. மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தால் செல்வாக்கு சேருங்க, செல்வமும் சேருங்க. மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூட போகுது. அரசாங்க விவகாரங்கள் அனுகூலமாக முடியும். தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பார்த்த பொருள் வரவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. மேலும் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகப் போகுது. உறவினர்களுடைய வருகையால் வீட்டுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. மேலும் குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்பு எதுவும் வராது. மாத பிற்பகுதியில் தாய்மாமன் வழியில் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்களிடம் அனுசரணையாக போவது நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லதுங்க. எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டியதாக இருக்கக்கூடுங்க. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும். தீவிர முயற்சியின் பேரிலே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கு இடமில்லை. மேலும் பங்குதாரர்களின் ஆலோசனையின் காரணமாக வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தானாகவே உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையப்போகுது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணி சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 4, 7, 9, 13, 17 போன்ற தினங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்களாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சந்திராஷ்டம தினங்கள் 12 காலை முதல் 13, 14 வரை சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த சந்திராஷ்டம காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும், சனிக்கிழமை அன்று பெருமாளை வழிபடுவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 தெய்வங்களும் நன்மையை வழங்குவாங்க. மேலும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் பெறட்டும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். நன்றி.